ஹலோ கைஸ், நீங்கள் படிக்கிறது கேமிங் இன்ட்டு N24. எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, என்னது மறந்துச்சு. ஆஃப்லைன் லோனா ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இருங்க இந்த கேரக்டர் சவுண்டை ஆஃப் பண்ணி தரேன். எதுவுமே கேட்காது. சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் வாய்ஸ் எதுவுமே வேண்டாம். சாட் வாய்ஸ் எதுவுமே வேணாப்படா. ஓகே. என்னடா ஃப்ரீ ஃபயர் வீடியோ வராதுன்னு சொன்னேன், இப்போ ஃப்ரீ ஃபயர் வீடியோ வருது அப்படின்னு கேட்டிங்களா? அவன் சொல்கிறான். நான் அவன்கிட்ட கெஞ்சினேன், டேய் நான் ட்ரிபிள் 9 ஆஃப்லைன் ட்ரிபிள் 9 வரும்போது தான்டா நான் தோட்டேன். சரியா ஒரு கைடா நான் என் டாக்டர் தீர்ந்துடுச்சுலாம். ப்ளீஸ்லாம், அது நியாயமாடா. அது இல்லாமல் உன்னை வேறு நான் 6 மேட்ச் வேறு தோக்கடிச்சிருக்கேன்டா கஷ்டம்ல அப்படின்னு கெஞ்சி கூட்டாடி எப்படியோ ஃப்ரீ ஃபயரை திரும்ப வந்துட்டேன். என்னமோ சொல்லணுன்னே சரி. ஆனால் ஒரு கண்டிஷன் கொடுத்தா பாருங்கள். இது என்ன செய்ய என்னன்னா, இது என்னோட ஐடி என்னோட பழைய ஐடியில் இது புது ஐடி. ஒரு 10 நாள் தான் ஆச்சு. ஆமாம், அப்போ தான் கெஞ்சிட்டேன். ஒரு கண்டிஷன் போட்டா, என்னென்னா நீ ஆல்ரெடி லாகின் பண்ணக்கூடாது, நீயும் ஆடணும், புதுசாக ஆடணும் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் புதுசாக இருக்க ஐடி. என்னடா இந்த இவெண்ட்டில் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். இருங்க ஒரு நிமிஷம். இது ஒன்று. ஐயோ சரிங்க. ஆமாம், இத்தனை நாள் ஏன் வீடியோ வரல கேட்டிங்கன்னா, என் மொபைல் டிஸ்பிளே போயிடுச்சு. என்ன பண்ணுறது? கொஞ்ச நாள் ஆச்சு. 1000 ரூபா எங்கே போடுறது? சரி, அதனால தான் வீடியோ வரல. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எக்ஸாம் வந்துடுச்சு. அதனால தான் இன்னும் கொஞ்ச நாள் வரல. மன்னிச்சுக்கோங்க. இப்போ தான் எடுக்க முடியுது. ஆமாம், என்னமோ சொல்ல வேண்டானே. ஆமாம், எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. நேற்று தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ என்ன ரொம்ப ஆச்சு. அப்போ ரொம்ப நாள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் லேசினஸ். ஐ ஆம் த லேசர். ஓகே, ஆஃப்லைன் ப்ராங்க். ஐயா சாமி, யாராச்சும் ஃப்ரெண்ட் இருக்கீங்களா? டேய் இப்போ தான்டா இல்லை. டேய் ஒரு செகண்ட்ரா. இப்போ டீம் ஃபுல் இல்லை, சாரி. சரி, ஓகே. ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ண போகிறோம். கடை பேசாமல் ஆஃப்லைன் ப்ராங்கை பண்ண போகலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் நான் ஓட்டிங் கொடுத்திருந்தேன்ல, அந்த ஓட்டிங்கில் கிராஃப்ட்லேருந்து தான் போட்டிருந்தீங்க. ஏரியா ஒரு 10 செகண்ட் அதாவது நீங்கள் கிராஃப்ட்லேருந்து கொடுத்திருந்தீங்க. அதனால நான் கிராஃப்ட்லேண்ட் நெக்ஸ்ட் பண்ணுறேன். எக்ஸாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 10 நாள் லீவ் இருக்கும். அந்த 10 நாளில் டெய்லி வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரே பாபா அப்புறம் வா. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா ஆஃப்லைன் ப்ராங்க்? ஓகேடா ரசா, ஆஃப்லைன் ப்ராங்க்கு. ஐயா ஆஃப்லைன் ப்ராங்க். अरे भाई साहब कैसे हो? जिंदा நான் ஹிந்தி பாஷை தெரியும், கன்னடம் தெரியும், இங்கிலீஷும் தெரியும், கொஞ்சம் ஜாப்பனீஸும் தெரியும். நான் அனிமி பார்க்குறேன், அதனால தான் ஜாப்பனீஸ் ஈஸியாக தெரியும். ஆமாம், அது இல்லாமல் நீங்களும் அனிமையில் வரீண்டா. நீங்கள் என்ன அனிமி ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லிடுங்க, கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வீடியோ ஆனால் எங்களை வந்துட்டான் ஐயா டெசிட்டிக்குள்ள ஒரு மறந்துட்டேன். ஐயோ இந்த நேரத்தில் போயிட்டு கொடுத்துருக்கீங்களடா. இதுதான் என் ஃபேவரட் கேர்ள்னு சொல்ல முடியாது. இது ஒன்ட்ட படிக்கவே தெரியாது. ஆஹா வெள்ளைன்னு பேசு. ஆமாம் மறந்துட்டேன், உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். இப்போ சொல்லிடுறேன். என்னென்ன எம்டிஎஃப் கேமர் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லை ஃபஸ்ட்டு கமெண்டில் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அங்கே அந்த சேனல் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் அவங்க ஃப்ரெண்டு எம்டிஎஃப் கேமரோட ஃப்ரெண்டு அவனோட அவங்களோட லிங்க்கு கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லும் ஃபஸ்ட் கமெண்ட்லுமே. செக் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் அவங்க ஃப்ரெண்டு ஒரு வீடியோ கூட போகல. ஓகே, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? எம்டிஎஃப் கேமரும் அவங்க ஃப்ரெண்டும் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் அதெல்லாம் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோ. ஐயோ சொல்லிவிட்டேன். பரவாயில்ல சொல்லிவிட்டேன். அது கிளிச் நடந்து கிளிச்சு. அரே பாய் சாப், நீங்கள் அவ்வளோ பெரிய ப்ரோ இல்லை, வாய்முடுத்து நிற்கவும். சாமி. அரே பாய் சாப்ஜி, வாடா இது லாஸ்ட் மேட்ச் தான்டா, ஃபைனல் மேட்ச். வாடா அதுக்கு போட்டு புழக்க போகிறேன். அரே ஒன் டேப் ஜி, ஒன் டேப் அடிச்சு போடா. ரொம்ப பேர் போக மாட்டேறது. அப்பாடா. இப்போ என்னோட டர்ன் இல்லை. ஏயோ இது சும்மா இது எடுத்துருக்கேன், இதை யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று ஸ்டேடமா நீ ஒட்டா கொட்டா என்னது இல்லை குளிச்சது போல் என்னவோ பாட்டு வருமே. நான் பாட்டு பாடுறதுக்காக நான் வந்திருக்கேன். அவன் எங்கே இருக்கான்? அவன் வந்து தெரிஞ்சா போதும். அவன் கடிச்சுதாண்டா. தப்பிச்சிட்டா. ஐயோ நரி, எட்ட நடிடா. ஃப்ளாக் வர ஒரே பாவி, நீங்கிட்ட அமௌண்ட் இல்லைன்னு ஓவரா சீன் போடுறானே. எங்கடா இருக்க? கத்துறா ஜோண்டி. அப்பாடா ஜோன்ல செத்தா. ஐயோ லைக் போட்டிருக்கா. எப்பா சாமி, மாட்டண்டா முக்கு சாம்பிரணி இதில் இருந்தா வித்துருச்சுப்பா. அரே பாபா, சரி என்ன ஒரே பாபா என்னமா சொல்லுவாங்களே, ஹிந்திக்காரன் இருக்கணும், தமிழ் தெரியாது. தமிழ்காரன் இருக்கணும்ட்டு எனக்கு தெரியும். டேய் நீயாடா? நீயா கிவ் அப் பண்றா? கிவ் அப் பண்ணாமா? அரே பகவான், अब कैसे हुई जी? போய் ஏதாச்சும் கன் எடுத்தா இப்போ டெசர்ட் விட்டு பொட்டுன்னு போடுறேன்டா. டெசர்ட் ஈகல் இருக்குடா. ஒரே
ஃப்ரெண்டு நினச்சா ஏமாட்டாத பார்க்க வேணாமானே. வா இல்லைங்க ஃப்ரெண்டு நிஜமாக நீ ஃப்ரெண்டா இல்லை சீனுக்கு சொல்கிறேரா ஒரே சொல்லிச்சுக்கடா நிஜமான ஃப்ரெண்டடா நீ நம்ப முடியலையே. லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்துக்கிறேன் இந்த மேட்ச் முடிட்டு அப்புறம் பார்த்துக்கிறோங்க. நீ ஃப்ரெண்டா இல்லையான்னு லாஸ்ட் மேட்ச்சில் தான் அவங்க ரியல் ஃபேஸே காட்ட முடியும். அண்ணா இல்லை சொல்லிட்டேன் நிஜமா. ஒரே பாபா இருறா நான் கொஞ்சம் கண்ணு வச்சிடறேன்டா. நினச்சேன்டா ஏமாற்றுவான் பாவி சனி. இண்டிக்கார பையன் அடிக்கிறேன் ஃப்ரெண்டாக வேண்டியதா அக்செப்ட் கொடுத்துருவா. டாப்அப் பிளேயர் நான் எந்த பிளேயரை அக்செப்ட் பண்ணுவானா? கொஞ்சம் சோண்டை போட்டுக்கிறேன். மியூசிக் வேண்டவே வேண்டாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக் வேண்டாம். ஃப்ரெண்டு நினச்சது ஏமாத்துட்டா. அதனால தான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்கிறேன். பாவி சனி ஏமாத்துட்டா. இதோட அடுத்த 10 நாளுக்கு அப்புறமா சந்திக்கிறேன். எந்த வீடியோனா கிராஃப்லான் சீரிஸோட சந்திக்கிறேன். டாட்டா பாய்.